நீங்கள் வாழ்க்கையில் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா? சில சமயம் அந்த போராட்டம் நம்மால் சாத்தியமில்லாதபடி தோன்றும். ஆனால் தேவனின் வாக்குத்தத்தம் நமக்கு துணை. யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். யெசபேல் ஜனங்கள் எகிப்தியர்களின் படையை பார்த்து பயந்தார்கள். கடல் முன்னாலும் பகைவர்கள் பின்னாலும் இருந்தார்கள். அவர்கள் நாம் அழிந்து விடுவோமா என்று எண்ணினர். ஆனால் தேவன் மோசேயின் மூலம் சொல்லினார், கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். அப்படியே தேவன் கடலை பிரித்து அவர்களை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். இன்று உன் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில், வேலையிடத்தில், உடலில். ஆனால் நினைவில் கொள், அந்த போராட்டத்தில் நீ ஒருவனாக இல்லை. கர்த்தர் உனக்காக போராடுகிறார். நீ அமைதியாக நம்பிக்கையோடு இரு. கர்த்தரே, என் போராட்டங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். நீயே போராடுவீர், நீயே வெற்றியை அளிப்பீர். ஆமேன்.